அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக மான நஷ்ட வழக்கு தொடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கலை செய்திருக்கிறார். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக தரப்பில் இருந்து மான நஷ்ட வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கோடி மான நஷ்ட ஈடு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது பற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். விவரங்கள் என்ன? சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஏற்கனவே முதலமைச்சர் சார்பாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக முதல்வர் ஏற்கனவே இந்த போதைப் பொருள் தொடர்பான தன்னை தொடர்புபடுத்தி பேசியதாக ஒரு அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருந்த நிலையில தற்போது திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்துல சிவில் டெஃபமேஷன் சூட் என்று சொல்லக்கூடிய அந்த மான நஷ்டஈடு வழக்கை திமுக சார்பில் அதனுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி தொடர்ந்திருக்கிறார். அந்த வழக்குல அதிமுக பொதுச் செயலாளருக்கு எடப்பாடிக்கு எதிராக கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு இந்த வழக்கு என்பது தொடரப்பட்டிருக்கிறது. அதுல இந்த போதைப் பொருள் பறிமுதல் கைது தொடர்பாக சமீப நிகழ்வுகளை திமுகவை தொடர்புபடுத்தி பேசியதாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திமுக தொடர்புபடுத்தி பேச எடப்பாடி பழனிசாமி தடை விதிக்கும் அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுல இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. அப்போது அது தொடர்பாக மூத்த திமுக சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி இதுல வாதம் வைக்க இருக்கிறார்கள். அதாவது சிவில் டெஃபமேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த வழக்கு வர இருக்கிறது. இதில் வரும்போது நீதிபதி சதீஷ்குமார் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. அப்போது திமுக சார்பில் அந்த வாதங்கள் என்பது முன்வைக்கப்படும். ரமேஷ்குமார், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக தரப்பில் இருந்து மான நஷ்ட ஈடு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மான நஷ்ட ஈடு கோரி உயர்நீதிமன்றத்தில் திமுக தரப்பில் இருந்து வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.